ராயம்பேட்ல இருந்து வரோம். கும்பில்லாத மாடு. இது என்ன ரக மாடு? வித்தியாசமா இருக்கா? இது என்ன ரகமா இருந்தாலும் நமக்கு தெரியாது. நல்ல கறவை கறக்குமா? அதான் தெரியல. தந்திருக்காங்க, வாங்கியிருக்கோம். வியாபாரி வச்சுதான் வாங்கியிருக்கோம். பால் எவ்வளவு சொல்லிருக்காங்க? பால் 8 லிட்டர் சொல்லியிருக்காங்க. 4 4 8. ஆமா. மாடு கண்டுபிட்டி. ஆம்பளை கண்ணுக்குட்டி. செக் பண்ணிக்கலாம். இங்கே கறந்து செக் பண்ணிக்கலாமா இல்லையா? நாள் கறக்க கறக்க கூடாதுங்களா? கண்ணுக்குட்டிக்கு கொடுத்துருக்காங்களா? அது போனா அங்க போய் கறந்து ஊத்திக்கிடணும் தூர. இந்த கும்பில்லாத மாடுகள் கறக்கும் நம்பிக்கை இருக்கு. 4வது ஈத்து. சரி, வேற என்ன இந்த மாட்டுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து? என்ன பிடிச்சிருந்து? ஏதோ இந்த தரவுக்காரங்க கறக்கும்ங்க பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு தானே தெரியும் அதுல உள்ளது. வீட்டுல எத்தனை மாடுகள் வளர்க்கீங்க? அது 4-5 மாடு. அது எல்லாம் கொம்பு இல்லாததா? கொம்பு உள்ளது. இது சீதப்பரப்பனூர் திருநெல்வேலி வியாபாரி தான். மேலப்பாளையம் சந்தைக்கு வந்து எப்பவும் பார்க்கலாம், எங்கும் பார்க்கலாம். நம்ம இந்த மாட்டை பற்றி சொல்லணும். நல்ல மாடா அந்த மாதிரி சரிச்சு ஒரிஜினல் சரிச்சு மாடு. கண்ணுட்டி உண்டா? கண்ணுட்டி இல்ல, கைக்கறவை. கைக்கறவை சென ஒரு 4 மாசம் சென. சரியா இருக்கு. ஆமா ஆமா. கொண்டு போனா ஒரு 3 மாசம் கறந்துக்கலாம். எவ்வளவு சொன்னீங்க? முடிஞ்சுட்டா? 75 ரூபா சொன்ன மாடு முடிஞ்சுட்டு வாங்கிட்டு இருக்காங்களோ? ஆமா ஆமா, வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. இப்ப 27 கொடுத்துருக்கு. 25 மாடு இன்னைக்கு மலிவு. இன்னைக்கு மாடு 25,000 வாங்குறவங்களுக்கு லாபம். லாபம். இன்னைக்கு இந்த மழைனால கொஞ்சம் சம்சாரிகள் வரல, வியாபாரிகள் தான் வந்திருக்காங்க. ஆமா, வியாபாரி வந்திருக்காங்க. சம்சாரி வராதனால இன்னைக்கு கொஞ்சம் விலை வந்தாதான் வேலை. சம்சாரி வந்தா விருப்பப்பட்டு வாங்குவாங்கலாம். இது பால் எவ்வளவு இருக்கும்? பால் 2 நேரமும் 7 லிட்டர் வரும். 4 3 7 இருக்கு. காம்பு எப்படி இருக்கு? காம்பு 4 காம்பு அப்படி தூரியடி சூப்பரா இருக்கும். கறந்து பார்த்து கூட வாங்கிடலாமா? ஆமா, கறந்து பார்த்து கூட வாங்கிடலாம். நான் எத்தனையோ மாடு வாங்கி கொடுக்கேன். கறந்து பார்த்து தூரியடி மாடு, காம்பு, நரம்போட்டம், பல்பாடு, சுழி சுண்டு பார்த்து தான் வாங்கி கொடுப்பேன். இன்னும் எத்தனை மாடு முடிச்சீங்க? இன்னைக்கு மாடு ஒரு 4 மாடு வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு சந்தை விலை வாங்குறவங்களுக்கு லாபம். இன்னைக்கு இது வயசு பல்லுலாம் இது வந்து 4 ஈத்து. இன்னொரு 2 ஈத்துக்கு 3 ஈத்துக்கு வச்சுக்கலாம். ஒரு 6 ஈத்து வரைக்கும் பால் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு குறையா இருக்கும். ஆமா ஆமா. இல்ல மாட்டை பேணுன்னா நல்லா வச்சுக்கலாங்க. பேணும்னா நல்லா அதுக்குரிய தீனம் கொடுத்தா நல்லா வச்சு. இது வெயிலுக்குலாம் எப்படி நடத்தி? வெயிலுக்குலாம் ஒண்ணுமே செய்யாது. அது பாட்டுல காட்டுல மேயும். சிம்மராஜபுரத்து மாடு, தம்பிக்குள்ள மாடு. எனக்கு வல்லநாடு நல்ல ஹெச்எப் மாடு. ஆமா, வல்லநாடு தான் போதா? வல்லநாடு. ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி. எவ்வளவு சொன்னாங்க? 45 முடிஞ்சது. 38. சூப்பர். எவ்வளவு கறவை இருக்கும்? கறவை 5 4 இருக்கும். 9 லிட்டர் மாடு. எவ்வளவு மாடு தானா? எல்லாம் மாடு 4 பல் கிடாரி. நம்ம ஊர் வெயிலுக்கு அப்படி இருக்கும். இந்த மாடு வெயிலுக்கு தான் தாங்கும். ஹெச்எப் சிலர் தாங்காது அப்படிங்காங்களா? ஹெச்எப் எல்லாம் தாங்கும். தாங்கும். இது இருபுற வைத்தாலும் ஒரிஜினல் ஹெச்எப் மாடு. 4 பல் கிடாரி. கண்ணுட்டி, பொட்டை கண்ணுட்டி. இளம் மாடுனா நல்ல ஜாதி மாடு, இளம் மாடு. உங்களுக்கா இல்லாட்டா வியாபாரத்துக்கு எதுவும் போகுது? எனக்கு வீட்டுக்கு தான் போகுது. வீட்டுக்கு தான். பாலுக்குன்னா என்ன மாடு? எனக்கு ஜெர்சியா ஹெச்எஃப்பா எது நல்லா இருக்குது? ஆக்சுவலா ஜெர்சி நல்லா இருக்கும். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். பார்த்து வாங்கணும். அமையும் செய்யணும். மாடு அமையணும். 1000 இருந்தாலும் மாடு அமையணும் இல்லையா? அதுதான் இது. எவ்வளவு மாடு அமையலன்னா போச்சு. எத்தனை மாடு வச்சிருக்கீங்க ஊர்ல? ஏன்ட்ட 4 மாடு இருக்கு. அது என்ன ரகங்கள் எல்லாமே? அது 1 ஜெர்சி, 1 கிராஸ், 1 பொள்ளாச்சி மாடு. பொள்ளாச்சி மாடுகள் எப்படி இருக்கு? நம்ம ஏரியா எப்படி கிடக்கு? பொள்ளாச்சி மாடு நல்லா தான் செட் ஆயிருதா? செட் ஆயிட்டுனா சூப்பர். அல்லது இது எத்தனை மாசம் கறந்துக்கலாம்? ஹெச்எப் ரொம்ப நாள் கறக்கலாம். 1 வருஷம் கறக்கலாம். வச்சு கறக்கலாம். அதெல்லாம் ஸ்பெஷல் ஹெச்எப்ல. ஏன்னா கோனார் குளம்ண்ணே. ஓகே. 2 பசு கண்ணுட்டியா? என்னது பசு கண்ணுட்டிண்ணே? ஏன்னா 20,000 சொன்னாங்கண்ணே. 2 சேர்த்து? ஆமாண்ணே. 15,000 கொடுத்தோம்ண்ணே. 8,000 ஒண்ணு, 7,000 ஒண்ணு. எத்தனை மாசம் கண்ணுட்டியா இருக்கும்? இது 1 வருஷம் கண்ணுட்டிண்ணே. இன்னும் எவ்வளவு நாள் கழிச்சா இது நல்ல பருவத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு? பருவத்துக்கு வந்து இன்னும் 2 வருஷம் கழிக்கணும். நீங்க எப்படி வளர்ப்பு கொண்டு போறீங்களா? வளர்ப்புக்கு தான். ஏன் மாடா பிடிக்காம கண்ணுட்டி வாங்குறேன்? கண்ணுட்டினா என்ன லாபம்? ஏன்னா கண்ணுட்டினா இல்லைண்ணே, மாடு வாங்குறதா இருந்தா பொருளாதாரம் ரொம்ப வேணும். காசு பெரிய அமௌண்ட் செலவு பண்ணலாம். ஆமாண்ணே. இது வீட்டுல போட்டு வளர்த்தா ஒரு நேரத்துல 1க்கு 2 ஆகிடுமா? நல்ல ரகம் தானா? நல்ல ரகம் தான். இதெல்லாம் பெருசா இருந்தா எவ்வளவு கறவை கறக்கும் எதிர்பார்க்க? எப்படி போனாலும் ஒரு 3 2 5 லிட்டர் கறக்கும். இப்ப 10 15 20 நீங்க இல்லண்ணே, 3 2 5 லிட்டர் தான் அந்த கண்ணுட்டிலாம். குறைஞ்சது 5க்கு தாண்டணும். எத்தனை கண்ணுட்டிகள் கிடைக்காங்க? எங்ககிட்ட ஒரு காளை, 3 பசு. சேர்மதை வியாபாரி. நல்ல மாடுகளா கொண்டு வருவீங்களா? எத்தனை மாடுகள் கொண்டு வந்தீங்க? 3 கொண்டு வந்தேன். மற்ற 2 வித்துட்டா? வித்தாச்சு. கும்பில்லாத மாடுனா? ஆமா, கும்பில்லா மாடு தஞ்சாவூர். தஞ்சாவூர் மாடா? ஆமா. கறவெல்லாம் எப்படி இருக்கும்? கறவை 2 7 லிட்டர். 4 3 7. ஆமா. எவ்வளவு சொல்றீங்க? சொல்லுத விலை. நான் 28 ரூபா சொன்னேன். 24 வரைக்கும் வந்திருக்கோம். எவ்வளவுனா கொடுக்கலாம்? 24 கேட்காங்க. 25 கொடுத்தேன்னு. கண்ணுட்டி மாடா கைகறவை மாடா? கண்ணுட்டி இல்ல, கையில தான். ஒரு 2 மாசம் சரியா இருக்கும். சென்னை இல்ல, 2 மாசம் ஈனியாச்சு. 2 மாசம் கண்ணுட்டி சேர்த்து ஒரு 6 மாசம் 7 மாசம் கறந்துக்கலாம். இன்னும் 7 மாசம் கறக்கலாம். கொம்பில்லாத மாடு நம்ம ஒரு வெயிலுக்குள்ள எப்படி இருக்காது? ஆனா நல்ல இது வந்து தன்காட்டு மாடு மாதிரி. வெயில் பற்றி பிரச்சனை இல்லை.
ஆனா கொம்புல மாதிரி சில மாடு நல்லா கறக்கும்னு சொல்றாங்களா? நல்லா கறக்கும். கறந்துச்சுன்னா இது கொஞ்சம் சின்ன மாடு, வேற மாடு அது வந்து ஒரு நேரத்துக்கு 15 லிட்டர் 10 லிட்டர் கறக்கும். ஆமா 10 லிட்டர் 15 இது லிட்டர் 2 நாளும் 7 லிட்டர் 8 லிட்டர் இருக்கு. இப்போ கண்ணுட்டி இல்லைன்னா கொஞ்சம் குறைஞ்சிட்டு பால். கண்ணுட்டி இல்லைனாலும் குறையுமோ? ஆமா, இல்லைன்னா பால் 10 லிட்டர் வரும். கிட்டத்தட்ட மணி 10 ஆயிட்டு எல்லாமே வித்துட்டுனா ஆமா, செழிப்பு தான். பத்தப்பட வியாபாரி மாடு இது கட்டக்கண்ணு நல்ல மாடு 25 வாங்கினா பால் 2 வேளையும் 5 லிட்டர் மதிச்சோம். 3 2 5 5 மடிக்கட்டு நல்லா இருக்கா? ஜம்மு 8 லிட்டர் இருக்குமா? இருக்கா? அப்படிதான் இருக்கும். 3000 இருக்கல 2000 இருக்கும். பல்லு பாத்தீங்களா? பல்லு நல்லா சேர்ந்துட்டு கண்ணுட்டி உண்டோ? கண்ணுட்டு பொட்டை கண்ணுட்டு. ஓ ரெட்டிப்பு லாபம். ஆமா, தோல்லாம் எப்படி இருக்கு? நல்லா நைஸ் தோலா? நைஸ் தோல், நல்ல இளம் தோல் தான். குணம் எப்படி இருக்கிறது? குணத்துக்கலாம் குளத்துல நல்ல குணம் தான். எந்த ஊருக்கு போகுது இப்போ? பழைய பட்டண பழையப்பேட்டையில எதுக்கு? பண்ணைக்கு போதா இல்லைன்னா எல்லாம் வீட்டுக்கு கறக்கத்தான். அங்கே கூட விற்கிறதுக்கு லோக்கல் விற்கிறேன். லோக்கலுக்கு விற்கிது. இந்த மாட்டோட பால் டிகிரி அடிக்குமா? டிகிரி அடிக்கும். இருபறையும் நல்லா நல்லா இருக்கும்ண்ணா. நல்லா இருக்கும். நாட்டுக்கு நாடு மாடு கிராஸ். கிராஸ் கண்ணுட்டி போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? கண்டி போட்டு ஒரு 2 மாதம் இருக்கும். இப்போ இதை ஏன் செலக்ட் பண்ணீங்க இவ்வளவு மாடுல? இது கொஞ்சம் கட்ட மாடு வரப்பட்டி வரப்பட்ட போதும், பில்லு பட்ட போதும், அதுக்காண்டி தான் வாங்கியிருக்கேன். ஓ ரொம்ப தீவிரம் கொடுக்க தீவனம் ரொம்ப கொடுக்கண்டா அப்படின்னு தான் வாங்கியிருக்கு. சொன்ன 25 சொன்னாங்க, 23 வாங்கியிருக்கு. திருமங்கல குறிச்சி பால் பால் எவ்வளவு? பால் 3 3 6. ஓகே, மடிக்கட்டு ஜம்மன் இருக்குது. எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை 30 சொன்னது. முடிஞ்சது 26. தூத்துக்குடி வியாபாரி. அருமையான ஹெச்எஃப் மாடு. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? 2 மாடு கொண்டு வந்தோம். ஒண்ணு வித்துட்டு. இது நல்ல மாடா இருக்கா? ஏன் இருக்குது? பறகு ரொம்ப லேட் ஆயிட்டு மழை காரணமாக. நம்ம ஏரியா வெயிலுக்கு அப்படி தூத்துக்குடி வெயிலுக்குலாம் தாங்க. இங்க உள்ள மாடு தானா? ஆமா. சரி, பால் எவ்வளவு இருக்கும்? பால் 8 லிட்டர் இருக்கும் 2 வேளைக்கு. 4 4 8. கண்ணுக்குட்டி கொண்டாடி மொத்த கண்ணுக்குட்டி. எத்தனாவது ஈத்து மாடு? இது தலை அப்படியா? தலைத்தான் இனி இருக்கு. தலை 1.5 மாசம் தான். சரி, இந்த மாடு ஏன் இவ்வளவு லேட்டா நின்றுட்டு இருக்கு? என்ன காரணம்? வந்ததே லேட்டுங்கல்ல. வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கும். விலை எவ்வளவு சொல்லுதீங்க? 65 65 5. கண்ணுக்கு முன்னாடி கறந்து காமிச்சிரும். கறந்து காமிச்சிரும். இல்ல ஒரு வேலைக்கு 8 2 வேலைக்கு? 2 வேளைக்கு சேர்த்து 8. 4 4 8. 8 லிட்டர் மாடு 65 விலை கூடுதல் தானே இல்லையா? நம்ம பிடிச்சது பிடிச்சிருக்கோம். என்ன லாபம், என்ன சிறப்புகள் இதுல? சுழி சித்தம் பச்சை கால் நோட்டது சின்ன பிள்ளைலாம் பாருங்க இருக்கும். பண்ணைக்கு நல்லா இருக்குமா? ஆமா, காம்பெல்லாம் எப்படி இருக்கு? அருமையா இருக்கும் பாருங்க. கடைசி எவ்வளவுனா கொடுக்கலாம் எதிர்பார்க்குது? கேட்கற கொடுத்தவங்க என்ன கேட்கணும் கேட்டா சொல்ல முடியும். எவ்வளவு நாளா வியாபாரம் பாக்குறீங்க? 6 மாசம் போகுது. 6 மாசமா வியாபாரம் பாக்குறீங்க. எந்த சந்தைக்கெல்லாம் போவீங்க நீங்க? ஈரோடு. ஈரோடு அந்த சைடு. எங்க உள்ள மாடு? ஈரோடு மாடா நம்ம மாடா? இது இங்க லோக்கல் மாடு. காட்டு மேய்ச்சல். ஈரோடு மாடுகள் எப்படி நம்ம ஏரியாக்கு எப்படி செட் ஆகுதா? எப்படி என்ன அது செட் ஆகிற மாதிரி பார்த்து பிடிச்சிக்கோ. இப்போ வெயில் தாங்குற மாதிரி பார்த்து பார்த்து பிடிக்கும். மாராந்தபுதூர். நாங்க ஒரு மாடு கண்ணுட்டி வாங்கணும்னு நினைச்சு வந்தா வாங்கியிருக்கோம். மாட்டுல ஒரு 30 ரூபா சொன்னாரு. நாங்க 25 500 வாங்கியிருக்கோம். மாடு கண்ணுட்டியும் பால் 7 லிட்டர் இருக்கும் இருக்காரு. 4 3 7. ஆமா, நாங்க ஒரு 6 இருக்கும்னு நினைச்சு வாங்கியிருக்கோம். எப்படி வளர்க்க போறீங்க? மேட்சல் வளர்க்கணும் அப்ப வீட்லயே போட்டு? மேய்ச்சல் முறை தான். எல்லாம் செக் பண்ணீங்களா? தோல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்ல நைஸ் தோலா இருக்கு. மாடு பிடிச்சிருக்கு. நாங்க வாங்கியிருக்கோம். காம்பு மேல கறந்து பாத்தீங்களா? கறந்து பார்த்தாச்சு. கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி? கண்ணுட்டி காளைங்கன்னு. ஏன் கருப்பு உள்ள மாடு வாங்காம செவல வாங்கிருக்கீங்க? அவருக்கு செவல நிறம் பிடிக்கும்னு வாங்கியிருக்கோம். குணம் எப்படி இருக்கு? குணம் குணம் நல்லா இருக்கு. மாடு எல்லாம் பிடிச்சி பார்த்தோம். நல்லா இருக்கு. கரெக்டா திருப்தியா இருக்குது. ஆமா, பால் காண்டி தான் இது. அப்படியா? வருமானத்தை பெருக்க காண்டி தான் நாங்க வாங்கி போறோம். இப்ப எத்தனை மாடு வரை சேர்க்கணும்னு ஆசை பண்ணல? எங்களுக்கு ஒரு பண்ணை வைக்கிற மாதிரி ஆசை இருக்கு. 10 ஒரு 12 மாடு வரை வளர்க்கணும் ஆசையா இருக்கு. சரி, தீவனம் எல்லாம் எப்படி என்ன பண்றீங்க? தீவனம் குச்சி புண்ணாக்கு, கோதுமை தவிடு, வேற ஏதாவது தீவனங்கள் போட்டிருக்கீங்களா தோட்டத்துல? ஏதாவது தோட்டத்தை சோழநாத்து இருக்கு. என்ன கீரை? அகத்திக்கீரையா? அகத்திக்கீரை. சோழநாத்து கண்டிப்பா குடுக்கணும் போலுக்குன்னா. ஆமா, எல்லாரும் சோழநாத்து கொடுத்தாதான் நல்லா இருக்கு. மாடு வளர்ப்பு எப்படி போகுது? இப்ப லாபத்துல போதா? என்ன யாது லாபத்தோட தான் எல்லாருமே மாடு வாங்குறாங்க. அப்படிங்கும்போதுல அதுக்காண்டி தான் எல்லாமே வாங்குறாங்க. இல்ல சிலர் வேலைப்பாடு தான் கூடுதலா இருக்கு. குட்டி கழிச்சா ஒண்ணு இல்ல அப்படிங்கிறாங்க. தீவன செலவு கூடிடுது, தவிடு புண்ணாக்கு செலவு கூடுது. நம்ம தியாகமா பண்ணி செய்யணும். பண்ணா செய்யணும். நம்ம இன்ட்ரெஸ்டா செய்யணுமா? அப்போ இன்ட்ரெஸ்டா செய்யணும். செஞ்சா லாபம் தானே. எவ்வளவு சொன்னாரு வியாபாரி முதல்ல ஆரம்பத்துல? அவரு 35 சொன்னாரு. 40 சொன்னாரு. இப்போ 33 முடிச்சிருவாங்க. மாடுக்கு கேரண்டி எதுவும் கொடுத்துருக்காங்களா? கேரண்டி இன்னும் சொல்லல. அப்படியா? எத்தனை லிட்டர் பால்? இப்ப 5 10 கறக்குன்னு சொல்லிருக்காப்ல. 10 கறந்துட்டு இருக்க மாடுதான். ஆமா. கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி அடைஞ்சி? இது வந்து ஆண் கண்ணுட்டி. எத்தனை மாசம் இருக்கும் கண்ணுட்டி போட்டு? இது ஒரு 2-3 மாசம். நம்ம பண்ணையா வைக்கணும்னா செவல கலர் மாடு வாங்கணுமா? ஹெச்எஃப் வாங்கணுமா? எப்படி வாங்கணும்? எல்லாத்துலயுமே கலந்தவங்க தான் நல்லா இருக்கு. உங்க ஏரியால ஏதாவது பண்ணை வச்சு ஜெயிச்சிருக்காங்களா? மாட்டு பண்ணை வச்சு அவனுடைய எங்க ஊர்ல பண்ண வச்சு இருக்கதான் செய்யுது. 2 பணம் இருக்கதான் செய்யுது. வருமானங்கள் எடுக்கதான் செய்யறாங்க. பால் எவ்வளவுன்னு கொடுத்துட்டு இருக்கீங்க? 1 லிட்டர் பால் 1 லிட்டருக்கு 40 ரூபாய்க்கு. லோக்கல்லே கொடுத்துருவீங்களா? இல்ல சொசைட்டியா? இல்ல வீடுகளுக்கா? இல்ல லோக்கல்லே கொடுப்போம். வீடுகளுக்கு கொடுத்துருவீங்க? இல்ல வீடுகளுக்கு 50 ரூபா ஐட்டம் சொன்னாங்களா உங்க ஏரியால? இல்ல நாங்க குறைஞ்சதுல கொடுப்போம். எங்களுக்கு லாபம்னா உங்களுக்கு லாபம்னு கொடுக்குறோம். 40 ரூபா கொடுத்தா கட்டுப்படி ஆகுதா? கட்டுப்படி ஆகும். நான் ஒரு 10-12 மாடு வரைக்கும் பார்த்தோம்.
அதுல எங்களுக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, அதனால இதை வாங்கிடுவோம். இளம் மாடா இருக்கும் இருக்கும். ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தானா? வெயில் நம்ம ஊர் வெயிலுக்கு சிலது நம்மளுக்கு வெயிலுக்கு ஏத்த மாடு அந்த மாடு வந்து செவல கலருக்கு பிரச்சனை இருக்காது. இருக்காது. என்ன பாயக்கட்டி கொடுத்துருந்து வரோம்னே, மாடு வாங்க என்ன ஒரு பால் மாடு வாங்க வந்தோம், ஒரு மாடு வாங்குவதுக்கு வந்தோம், ஒரு மாடு வாங்கியாச்சு. நினைச்ச மாதிரி அமைஞ்சிருக்கா? நினைச்ச மாடு அமைஞ்சிருக்கேன். ஓகே, இது என்ன ரகம் அண்ணாச்சி? என்ன சிந்து மாடுண்ணே இது? எத்தனாவது ஈத்து? 3 ஈத்து இருக்கேன். இவ்வளவு மாடு வந்ததுல இன்னைக்கு விலைக்கு கொஞ்சம் பரவாயில்லண்ணே. சொன்னாங்க சொன்ன விலை விலை 45,000 சொன்னாங்கண்ணே. 35 ரூபான்னு வாங்கியிருக்கோம்ண்ணே. பால் 4 நாள் 8 லிட்டர் பால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கண்ணே. 8க்கு கேரண்டி கொடுத்துருக்காங்களா? கேரண்டி கொடுத்துருக்காங்கண்ணே. நம்பி வாங்கியிருக்கீங்க. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி அண்ணாச்சி? கண்ணுட்டி காலங்கண்ணே. கண்ணுட்டி பிறந்து 4 நாள் ஆகுதுண்ணே. 4 நாள் தான் ஆகுது. ஆமா, வெயிலுக்கு நல்லா தாங்கும்ண்ணே அந்த மாடு. வீட்டுல எத்தனை மாடுகள் வளர்க்குறீங்க? வீட்டுல ஒரு 10 மாடு கிடக்குண்ணே, பால் மாடு. மாடு வளர்ப்பு உண்மையில லாபம் தானா? எப்படி போகுது? ஏன்னா மாடு என்னன்னா வீட்டு செலவுக்கு ஏதாவது ஓடுதுண்ணே. வேற என்ன தொழில் பாக்குறீங்க? இதாவண்ணே மாடுதான், விவசாயம் நடக்கு. பால் எப்படி உள்ளூர்லயே கொடுக்குறீங்களா? உள்ளூர்லயே அங்கே கொடுத்துருவோம். 1 லிட்டர் பால் எவ்வளவு? 1 லிட்டர் பால் 35 ரூபா கொடுக்கணும். அதாவது சொசைட்டில வித்தா 40-45. ஆமாண்ணே, ஊர்காட்டுல அவ்வளவுதான் போதுண்ணே. கிராமத்துல ஒரு 50 ரூபாய்க்கு வித்தாலும் ஏதாவது கிடைக்கும். ஆமாண்ணே. உங்க ஊர்ல 40-35 மேல வாங்க மாட்டேங்காங்களா? 35 பால்காரங்க அவ்வளவுதான் எடுக்காங்கண்ணே. பால்காரங்கிட்ட மொத்தமா கொடுத்துருவோம். தனிப்பட்ட முறையில ஒரு வீட்டுக்கு பால் விட்டோம்னா 50 ரூபாய்க்கு போகும்ண்ணா ஒரு லிட்டரு. வீடு விட கொடுத்து 50 ரூபா. 50 ரூபாண்ணே ஒரு லிட்டரு. நம்ம டவுன் திருநெல்வேலி டவுன் வியாபாரி. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? 3 கொண்டு வந்தேன். மாடு அருமையான மாடு. என்ன ரகம் என்னாச்சு? இது ஜெர்சி கிராஸ். பால் எவ்வளவு இருக்கும்? பால்னா பால் 2 விளைஞ்சு 10 லிட்டர் பால் கேரண்டி சொல்லிடுறேன். கேரண்டி உண்டு. கேரண்டி உண்டு. மேலப்பாளையம் சந்தையில கேரண்டி கொடுக்க ஆளு. ஆமா. எவ்வளவு சொன்னீங்க? சொன்ன விலை 43 ரூபா சொன்னேன். 33 ரூபான்னு போகுது. 10,000 ரூபா குறைச்சு கொடுத்துருக்கீங்க. ஆமா, வாங்கினவங்களுக்கு லாபம் தானா? வாங்குவவங்களுக்கு லாபம் தான். எப்படி இருக்கு கோணம்? எப்படி இருக்கு கோணம்? போனோம்னா நல்லா வேணும். 6 பல் கிடாரி. ஏழை மாடு தான். இளம் மாடு தான். சுழி சுண்டுலாம் எப்படி இருக்கு? சுழி சுண்டு ஒண்ணும் கிடையாது, சுத்தம். எத்தனாவது ஈத்தடா? ஈத்தனா 2வது இதுதான். அப்படியா? நம்ம ஏரியா வெயிலுக்கு எல்லாத்துக்கும் தாக்கு பிடிக்கும். எங்க போனாலும் தாக்கு பிடிக்கும். எதுனாலும் நிக்கும். கேரண்டி சொல்லி தரேன். இது எந்த ஊர்ல வாங்கின மாடு என்னாச்சு? உங்களுடைய லோக்கல் தானே? லோக்கல். சரி, எப்படி இருந்து சந்தை? வரத்து எப்படி இருந்து? விலை எப்படி இருந்து? வரத்து அதிகம், வருமானம் கம்மி. விலை குறைவுதான். விலை குறைவு தான். இது மற்ற சந்தையில எவ்வளவு வித்துருக்கலாம்? விற்கக்கூடிய மாடை 40 ரூபாய் விற்கும். தருவேன். தருவைக்கு போதா? ஆமா. ஓகே. கண்ணுட்டி காலங்கண்ணு